உலகெங்கிலும் உள்ள நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவம் கேள்விகளாயிரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நான் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பாதவர்கள் குறைவு. ஒருவர் அழகாக மட்டுமல்ல, ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு அடிப்படை அவசியம் தோலின் ஆரோக்கியம். தோல் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கு தோல் மற்றும் அழகு கலை மருத்துவர் ஜே சங்கரி இன்று ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். நேர்கள் தொலைபேசி வாயிலாக எங்களை தொடர்பு கொண்டு சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கேட்டு பயன்பெறலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். பொதுவாக தோல் மருத்துவர் அப்படின்னா நம்ம நோய்களுக்கான மருத்துவர் அப்படின்றத தாண்டி உடம்புல முகத்தில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸ் கூட நீங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட்டு உங்களால் கொடுக்க முடியும். இப்போ உங்களிடம் வரும் நோயாளிகள் எந்த வகையான தோல் நோய்களுக்கான நிவாரணத்தை தேடி வர்றாங்க? ஸோ இது நம்ம ஆக்சுவலி தோல் மருத்துவர் பார்த்தீங்கன்னா தோல் மட்டுமே கிடையாது. வி ஆல்சோ டேக் கேர் ஆஃப் த ஹேர் அண்ட் த நெயில்ஸ். ஸோ ஸ்கின் தவிர நாங்கள் ஹேர் அண்ட் நெயில்ஸுமே அது கன்சிடர் பண்ணுற டிசீசஸ் எல்லாமே நாங்கள் வி ட்ரீட் தெம். அண்ட் இது ஒன்லி காஸ்மெட்டாலஜி அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் there are certain other diseases like psoriasis, vitiligo, அதாவது வெண்படை, படர்தாமரை அண்ட் ஒரு சில ஜெனட்டிக் டிஸார்டர்ஸுமே நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இப்போ உடலில் ஏற்படக்கூடிய, அதாவது உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய பெரிய நோய்களுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக தோலில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் எந்த நோய்க்கு என்ன மாற்றம் ஏற்படும்? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கின் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் த இன்டர்னல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய டிசீசஸ் லைக் இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு க்ரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் ஒரு சில நாள் கழித்து எக்ஸிபிட் ஆகும் ஸ்கின்னில். ஸோ இது வழியாக நம்ம சிவியாரிட்டி ஆஃப் த அண்டர்லைங் டிசீஸ் நம்ம ஓரளவுக்கு அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சின்ன சின்ன indicators like ஒரு ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், that can be an indicator of anemia or some underlying endocrine disorders like thyroid issues. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கின் ஹேர் டிஸ்டர்பன்ஸ்னால நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போது பருவ வயதில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுக்கு இந்த முகப்பருன்றது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துது. அந்த வயசில் அது வரும் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு வயது வந்தவர்களுக்கு தெரிந்தாலுமே அந்த வயதில் அவங்களுக்கு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. டாக்டர், இதுக்கு சிம்பிள் ரெசல்யூஷன் என்ன? ஸோ இந்த முகப்பரு, அதாவது ஆக்னேன்னு சொல்லுவோம், இது பார்த்தீங்கன்னா டீனேஜில் மட்டும் வராமல் சம்டைம்ஸ் ஈவன் நியூ பார்ன்ஸ்க்கும் வரலாம். அண்ட் அடல்ட் ஆன்செட் ஆக்னேன்னு ஒன்று இருக்குது, அது ஆஃப்டர் 30 years கூட வரலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எண்டோக்ரைன் இஷ்யூஸ் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த டீனேஜில் வர ஆக்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் இஸ் நம்ம கரெக்ட் டைமில் அதை ஐடென்டிஃபை பண்ணி ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் ஒரு சில டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ் க்ரீம்ஸோ இல்லை ஒரு சில லோஷன்ஸோ கொடுத்தோன்னா we can get it under control. டாக்டர், இப்போது அந்த 17லேருந்து 24 வரைக்கும் எல்லாருக்குமே முகப்பரு வர்றதுன்றது நார்மலானது. வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு கன்சல்டேஷன் உங்கள்கிட்ட வர்றது சரியானதா? ஆஃப்கோர்ஸ் இப்போ லைக் ஆக்னேலே பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் இருக்குது. grade 1 to grade 4 டிகிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லா ஆக்னே பேஷண்ட்ஸோ இல்லை எல்லா இந்த டீனேஜர்ஸுமே டாக்டர்கிட்ட வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பண்ணாலே கண்ட்ரோல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நல்ல உணவு. ஸோ எஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது நம்ம என்ன சாப்பிட்றோமோ, நம்ம என்ன உணவு எடுக்கிறோமோ, நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ, the water intake, that only determines our skin and the hair. இது யூஸ்வலாகவே நான் எல்லா இந்த ஆக்னே பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிறது தான். ஸோ சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் டயட்டில், ஸோ ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுத்துக்காமல் நல்லா கொஞ்சம் மாற்றினாலே அது கண்ட்ரோல் ஆகும். ஆஃப்கோர்ஸ் நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் கண்டெய்னிங் ஃபுட், கீரை, இந்த மாதிரி ஒரு சில நல்ல ஒரு பயோட்டின் ரிச் ஃபுட் இந்த மாதிரி. அந்த பருவ வயதில் பெற்றோர்கள் அவங்களுக்கு அந்த மாதிரியான உணவுகளை கொடுக்கணும். ஆமாம். And other remedies like washing the face frequently and ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் மைல்டு ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு we can control it without meeting a skin specialist. நிச்சயமாக. ஒரு நேயர் இருக்கார், பார்த்துருவோம். வேல்முருகன் வணக்கம். காட்பாடியிலிருந்து என்னறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? வேல்முருகன் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வேல்முருகன் இல்லை டாக்டர். இப்போ இந்த சோப்பு போட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது நார்மலாக எல்லாமே ஆயிடுச்சு. முன்னாடி தான் கடலை மாவு போட்டாங்க, இல்லை வேறு ஏதேனும் முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் இப்போ சோப் அப்படிங்கிறது எல்லாருமே நார்மல். ஆனால் நமக்கு எந்த சோப்பு சிறந்தது, சோப்பில் என்ன கண்டென்ட்டை பார்த்து நம்ம சோப்பை சூஸ் பண்ணணும்? ஏன்னா எல்லாருக்கும் ஒரே சோப் அப்படிங்கிறது சாத்தியமா?
சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம சோப் தான் வந்து யூஸ்வலி போகணும். அண்ட் நம்ம ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, பிஹெச் ஃப்ரெண்ட்லி நம்ம சோப் போட்டோன்னா இட்ஸ் பெட்டர். இப்போ நார்மல் நாம்ஸ் என்ன டாக்டர்? இந்த அளவு இதுக்குள்ளே இருந்தால் அந்த சோப்பு சிறந்தது, அது எல்லாருக்கும் சிறந்ததுன்ற ஏதாவது நாம்ஸ் இருக்கா? ஸோ யூஸ்வலி நாங்கள் என்ன சொல்லுவோம், ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்க சோப் வந்து அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அது ஆர்டிஃபிஷியல் தான். ஆமாம், அந்த மாதிரி வந்து ஒரு சில சோப்பில் வந்து நிறைய இந்த ஆன்டிசெப்டிக்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும், சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக ஓவர் கெமிக்கல். ஸோ அந்த மாதிரி சோப்ஸ் வந்து நம்ம வந்து லாங் டர்மாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பிஹெச் நம்மளோட ஸ்கின் பேலன்ஸ்டு பிஹெச் யூஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து சோப் யூஸ்வலி வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இந்த லிக்விட் பேஸ்ட் ஃப்ளூயிட்ஸ் வி யூஸ்வலி ரெக்கமெண்ட். அண்ட் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து பாருன்னு சொல்லுவோம், அது வந்து சோப்புன்னு சொல்ல மாட்டோம். இப்போ இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது, ஆங்கில மருத்துவராக உங்களுடைய கருத்துப்படி எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது தோல் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப மிகச்சிறந்ததா? அதை பற்றி உங்களுடைய விளக்கம். இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். ஒரு நேர பார்த்துருவோம். ராம்குமார் வணக்கம், பழனியிலிருந்து இணைறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன ராம்குமார்? ராம்குமார் எடுக்கல, நீங்கள் தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஸோ பழைய காலத்தில் வந்து நம்ம பாட்டி தாத்தாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கும், தலைக்காக இருக்கட்டும் உடம்புக்காக இருக்கட்டும். த பேசிக் கான்செப்ட் பிஹைண்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணுவோம் நம்ம ஸ்கின்ல. ஸோ அது வந்து வில் இம்ப்ரூவ் த பிளட் சர்க்குலேஷன். தட் இன்ஃபேக்ட் அதுதான் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹெல்தியாக வச்சிருக்கோம். தோல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது எண்ணெய். எஸ், தோல் மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஹோல் பாடி வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் த பிளட் சர்க்குலேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ், அந்த தோலுக்கான ஊட்டச்சத்து வந்து நல்ல ஒரு ப்ராப்பர் வேல வரும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்லி த ஸ்கின் ரிமைன்ஸ் ஹெல்தி. ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது நம்ம சொல்லிட்டோம், பட் அது ப்ராப்பரான அது ஆக்டிவிட்டி என்ன டாக்டர்? அதுக்கு எது நம்ம இருக்க இவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், இந்த எண்ணெயை ஊற வைக்கணும், எப்படி ஊற வைக்கணும், அது ஏதாவது இருக்குங்களா? எண்ணெய் வந்து அதாவது தேங்காய் எண்ணெய் தான் இல்லை கேஸ்டர் ஆயில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் ஆயில் இஸ் ஜஸ்ட் இட்ஸ் அ மீடியம்னு சொல்வேன் நான். ஸோ எந்த எண்ணெய் வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப வந்து ஒரு திக்கான லேயர்டு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணோம். பிகாஸ் இந்த எண்ணெய் ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்ல இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் அடியில் இருக்க வந்து அந்த குட்டி குட்டி ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து பிளாக் பண்ணி அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த முகப்பொரு மாதிரி லீஷன்ஸ் வரலாம், ஃபாலிகுலைட்டிஸ் மாதிரி லீஷன்ஸ் வரலாம். ஸோ ரொம்ப நேரம் வந்து எண்ணெய் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஊறக்கூடாது. ஒரு ½ hour 1 hour மேக்ஸிமம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப சொதன்னு ஊற வச்சோன்னா அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம் டாக்டர். கணேஷ் வணக்கம், கோவையிலிருந்து இணைறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன கணேஷ்? சார், எங்களுடைய குழந்தைக்கு பெண் குழந்தைங்க. சரிங்க. அவங்களுக்கு வந்து 12 வயசு ஆகுதுங்க. சரிங்க சார், குழந்தையா இருக்கும்போது நல்லா கலரா நல்லா இருந்தாங்க. சரிங்க. இப்ப பெருசாக அவங்களுக்கு வந்து அந்த வாய்கிட்ட கருப்பு, கழுத்துல கருப்பு, அப்புறம் கை இது அக்குல கருப்பு, அப்புறம் மணிக்கட்டுதல் கருப்பா வாருங்க. சரிங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணது தெரியலீங்க சார். சரிங்க. மருத்துவர் ஏதாவது பாத்தீங்களா நீங்க கணேஷ்? மருத்துவரை பார்க்கலீங்க யாரையுமே. என்ன வயசு ஆகுது குழந்தைக்கு? 12 வயசு ஆகுதுங்களா கணேஷ் உங்க குழந்தைக்கு? 12 வயசு ஆகுது. பெண் குழந்தை இல்லைங்களா? பெண் குழந்தைங்க. சரி, நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம் கணேஷ். அட்டெண்ட் பண்ணிட்டாங்க சார். சரி, நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம் கணேஷ். கவனமா நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே. ஸோ இவர் என்ன கேட்டிருக்காங்க, குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் தோலின் நிறம் டார்க்காக இருக்கு. ஸோ இந்த பிக்மெண்டேஷன் வந்து இந்த டீனேஜ் அந்த எரால இல்லை வந்து டீனேஜரால் வர்றது வந்து காமன் தான். ஸோ யூஸ்வலி வந்து இதுக்கு வந்து இட்ஸ் மோஸ்ட்லி வந்து ஹார்மோனல் தான். ஸோ அந்த பர்டிகுலர் ஏஜில் வந்து கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ் வரனாலுக்கும் பிக்மெண்டேஷன் வரலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின், எஸ்பெஷலி இந்த டீனேஜ் பீரியடில் வந்து பெண்களாக இருக்கட்டும் ஒரு ஈவன் த பாய்ஸ் அப்படியே வந்து சடன் வெயிட் கெயின் இருக்கும். ஸோ இந்த வெயிட் கெயினில் கூட இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வரும். அண்ட் வி ஷுட் ஆல்சோ செக் த தைராய்ட்ஸ். இப்போ வந்து அந்த பிக்மெண்டேஷனோட வந்து ஓவர் வெயிட் இருந்துன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு தைராய்டு எவாலுவேஷன் பண்ணணும். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் ஜெனட்டிக்காகவே இப்போ அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி டீனேஜ் டைமில் பிக்மெண்டேஷன் வந்திருந்தால் குழந்தைங்களுக்கும் வரும். பட் போக போக அது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்லி கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி சப்போஸ் ஆகலைன்னா we have other modalities of treatment. ஓகே டாக்டர், நம்ம முதல்ல பேசணும், நம்ம வேற நோய்களுக்கான அறிகுறியாக தோல் இருக்குது அப்படின்றதுக்கு
நம்ம அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம் டாக்டர். சௌரிராஜன் வணக்கம், திருவாரூர்ல இருந்து என்ன இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன சௌரிராஜன்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாக்டர் மேடம். வணக்கம் சார். மேடம் 37 இயர்ஸ் ஓல்டு மேடம். நானு சரி, இன்னும் மேரிட் ஆகல, சிங்கிள் தான். எனக்கு வந்து மேடம் இப்ப ஒரு 5 or 6 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லயும் சரி கழுத்துக்கு கீழே ஒரு மச்சம் மருன்னு சொல்லுவாங்களா மேடம், குட்டி குட்டி குட்டியா இருக்கு மேடம் எனக்கு. அது வந்து நான் இது வரைக்கும் எதுவும் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல மேடம். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லதா இல்ல நார்மலா வந்து இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா மேடம்? சௌரிராஜன் ஆரம்பத்துல குறைவா இருந்து இப்ப எண்ணிக்கை அதிகமாகுதுங்களா? இல்ல சார், அதாவது பெருசா உள்ள மரு வந்து 2-3 அப்படியே தான் இருக்கு. சின்னது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வருது சார். எவ்வளவு நாளா இருக்குங்க சௌரிராஜன்? இது ஒரு 5 or 6 இயர்ஸா இருக்குது மேடம் எனக்கு. சரி, நம்ம கேட்கலாம் மருத்துவர்கிட்ட. கவனமா நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர், உங்களுடைய விளக்கம். ஸோ மரு வந்து தமிழில் சொல்கிறது வந்து ரொம்ப ப்ராட் டேர்ம். பட் ஆக்சுவலி இது வந்து நாங்கள் வந்து 3 மாடரேட்டர்ஸாக நம்ம வந்து பிரிப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டிபிஎன்னு சொல்லுவோம். ஸோ டிபிஎன் அண்ட் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா வாட். இது ரெண்டுமே வந்து காமனாக வந்து நம்ம சொல்கிறது வந்து மரு தான். ஸோ பட் டிபிஎன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஜெனட்டிக் தான். ஸோ அது நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், பாட்டி தாத்தா யாருக்காச்சும் இருந்திருக்கலாம், ஜீன்ஸ் மூலயமா தான் வரும். அண்ட் யூஸ்வலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு இல்லை ஒரு 25 இயர்ஸ் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ல ஸ்டார்ட் ஆகும், ஃபேஸ்லேயும் வரலாம், அதுக்கப்புறம் அண்டர் ஆர்ம்ஸில் வரலாம், இன்னர் தைஸில் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி காமன் அண்ட் இது வந்து ஜெனட்டிக், அதாவது நம்ம பரம்பரையாக வர ஒரு இஷ்யூ தான். அண்ட் இது அப்படியே விட்டாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனால் அது பெருசாகுது இல்லை அதில் வந்து கொஞ்சம் இச்சிங் இருக்குது இல்லை அதில் கொஞ்சம் வலி இருக்குன்னா அப்போ வந்து நம்ம வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும். பட் நான் முன்னாடியே சொல்லிட்டு இது ஒரு நோய் கிடையாது. ஸோ இது நோய் இல்லைன்னா இதுக்கு வந்து ஆயின்மெண்ட்டும் எதுவுமே இல்லை. ஸோ காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. பட் அதை ரிமூவ் பண்ணலாமா டாக்டர்? இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ரிமூவ் பண்ணுறதுல தப்பே இல்லை. அதனால சைடு எஃபெக்ட்ஸோ வேற எதுவும் பிரச்சனைகளோ வராது, எந்த பிரச்சனையுமே வராது. பட் இந்த மாதிரி கொஞ்சம் மரு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து நாங்கள் வந்து ஒரு சில டெஸ்ட் எடுப்போம். அதாவது ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். ஸோ டயபெட்டிக்னு சொல்ல அறிகுறி நம்ம சொல்ல முடியாது. பட் தீஸ் இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் they should check their sugar levels. This நான் சொன்னல முன்னாடியே. So yeah, it could be an indicator of an pre-existing diabetes. Okay, அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம். சுந்தரமூர்த்தி வணக்கம், காஞ்சிபுரத்துல இருந்து என்ன இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன சுந்தரமூர்த்தி? சார் வணக்கம் சார், நான் அதே கேள்வி சார். வணக்கம், கேளுங்க. எனக்கும் கழுத்து சுத்தி மரு நிறைய இருக்கு, முதுகுல நிறைய இருக்கு. அம்மா அப்பாக்கு இருக்குங்களா? அப்பாக்கு இருக்கு, அம்மாக்கு இல்ல. சரி, அதான் மருத்துவ டை போறதுனால வருமானத்தால வருது. சரி, சரிங்க சுந்தரமூர்த்தி, நம்ம கேட்கலாம் மருத்துவர்கிட்ட. கவனமா நிகழ்ச்சியை பாருங்க. அது எடுக்கும் போது ரொம்ப எரியுது, அது ரிமூவ் பண்ணும்போது எரிச்சல் வருது. அது எல்லாம் ரிமூவ் பண்றது சேஃப்டி என்ன? நீங்க எப்படி கையிலேயே ரிமூவ் பண்றீங்களா சுந்தரமூர்த்தி? இல்ல, பியூட்டி பார்லர் போய் எடுத்தேன். சரி சரி சார், அது தவறான ஒரு செயல். மருத்துவர்கிட்ட தான் போகணும். நம்ம மருத்துவரை கேட்கலாம். மருத்துவரே சொன்னாங்க அதை நம்ம மெடிக்கல்ல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. நம்ம கவனமா நிகழ்ச்சியை பாருங்க, சரியான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஸோ இந்த நேரோட கேள்வி வந்து ரொம்ப இட்ஸ் ஆப்ட் கொஷின். ஆக்சுவலி நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருவை வந்து போய் வேற வேற நிறைய ஆட்ஸ் வருது டாக்டர், நாங்க பண்ணி க்ளீன் பண்ணி தரோம், வலி இல்லாம பண்றோம்ன்ற மாதிரிலாம் ஆட்ஸ் வருது. ஸோ என்னன்னா 10 பேர்ல ஒரு 8 பேருக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் சில பேருக்கு என்னன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ இப்போ பார்லர்ஸ்ல நம்ம பண்றோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒழுங்கா ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ ஒருத்தவங்க யூஸ் பண்ணி அடுத்த செஷன்லேயே அவங்க வந்து ஒழுங்கா க்ளீன் பண்ணாம யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. டயபெட்டிக்கான ரீசன்ஸ் இருக்கான்றது நீங்க டாக்டரா இருந்தா செக் பண்ணுவீங்க. அண்ட் நம்ம மரு எடுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஓவரா ப்ளீட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைடு ஒரு டெர்மட்டாலஜிஸ்டால மட்டும் தான் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஒரு சில பார்லர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆசிட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுத்துடுறாங்க, அப்போதைக்கு பிளட் ஸ்டாப் ஆகும். ஆஃப்கோர்ஸ் அது போட்டு என்ன ஆகும்னா அடுத்த நாளே பேஷண்ட் வந்து அப்படியே வந்து வெந்து போய் வருவாங்க. ஸ்கின் இந்த மாதிரி ரொம்ப வந்து எரியுது இப்போ சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு வந்து ஒரு குவாலிஃபைட் பர்சன் கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி பண்றது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் a better choice. அது கவுண்ட் வந்து எவ்வளோ இருந்தாலுமே ரிமூவ் பண்ண முடியுங்களா? ஒரு சிலருக்கு நிறைய இருக்கும் டாக்டர், ஒரு 30-40 வரைக்கும் இருக்கிறதுக்கான ஆள்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு இருந்தாலுமே நம்ம ரிமூவ் பண்ணலாம். பட் அது நாங்கள் வந்து செஷன்ஸ்ல பண்ணுவோம். அதாவது எல்லாமே ஒரே செஷன்ல எடுக்காம ஒரு பர்டிகுலர் லெவல்ஸா நம்ம வந்து அந்த RF வேவ்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் அவங்களுக்கு நல்லது. ஓகே டாக்டர், இந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ், அதாவது உள்ளங்கையில் அக்கிளில் உள்ளங்காலில் எக்ஸசிவாக ஸ்வெட் ஆகுது டாக்டர் ஒரு சிலருக்கு.
அவங்க பார்த்தீங்கன்னா கை காட்டினாங்கன்னா அப்படியே தண்ணி வர்ற அளவுக்கு அவங்களுக்கு ஆகுது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? இது ஒரு டிசீஸா? இதுக்கான விளக்கம் என்ன டாக்டர்? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டிசீஸே கிடையாது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆயில் செக்ரீட்டிங் கிளான்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ஸ்வெட் செக்ரீட்டிங் கிளான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபியூ இண்டிவிஜுவல்ஸ் ஹேவ் கொஞ்சம் நிறையா இருக்கும், எக்ஸஸாக இருக்கும் இந்த கிளான்ஸ் எல்லாமே பாதத்தில், அதுக்கப்புறம் வந்து உள்ளங்காலில் வந்து கொஞ்சம் கிளான்ஸ் வந்து எக்ஸஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நோய் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து எழுதும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க பேப்பர் எல்லாம் ஈரமாயிடுது, சாக்ஸ் நல்லா வெட் ஆயிடுது. ஆஃப் கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது there are certain medical treatments which are available, like ஒரு சில பவுடர்ஸ் நாங்கள் கொடுப்போம், and there is a procedure called iontophoresis. ஸோ இதெல்லாம் நம்ம செஞ்சியும் இது வந்து கண்ட்ரோல் ஆகலைன்னா then there are certain drugs, anticholinergic ஒரு சில ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அது கூட நம்ம போட்டு வந்து we can control it. அதுக்கு வந்து போட்டாக்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குது, அது சரியா? அதை பற்றி விளக்கம் என்ன? Of course we do go with Botox, but Botox is not permanent. ஸோ அதாவது ஒரு போட்டாக்ஸ் போட்டுட்டாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து லைஃப் லாங் இட் இஸ் நாட் தி ட்ரீட்மெண்ட். ஸோ வி ஹேவ் டு ரிப்பீட் இட் பிகாஸ் அந்த டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் போட்டாக்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஃபியூ மந்த்ஸ், அதுக்கு மேலே அது நிற்காது. ஸோ நம்ம அது வந்து எவ்ரி 6 to 9 months அது வந்து பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகே டாக்டர், அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம். சுந்தரமூர்த்தி வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? சுந்தரமூர்த்தி வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஓகே, சுந்தரமூர்த்தி இணைப்பில் இல்லை. அடுத்து சொக்கலிங்கம் ஐயா வணக்கம், புதூர்ல இருந்து இணைறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன சொக்கலிங்கம் ஐயா? அது மேல மேல வந்து தழும்பு கேப்ல இருக்கு. எந்த இடத்துல இருக்குங்கய்யா? கையில இருக்குது, முதுகுல இருக்குது. சரிங்க, அதுதான் கேபிள் போறது என்ன வழிங்கிறது கேட்குறேன். என்ன நேரத்துல இருக்கீங்க? கருப்பா இருக்குங்களா வெள்ளையா இருக்குங்களா? வெள்ளையா இருக்கிறாங்க. வெள்ளையா இருக்கு. நம்ம கேட்கலாங்க ஐயா மருத்துவர்கிட்ட, கவனமாக நிகழ்ச்சியை பாருங்கள். ஸோ தேமல் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் பீட்டீரியாசிஸ் வெர்சிகல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெள்ளையாகவும் இருக்கலாம், கருப்பாகவும் இருக்கலாம், ப்ரௌனாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஏஜில் வேணால் வரலாம். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஈவன் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த தேமல் வரலாம், அண்ட் ஏஜ் ஆனாலும் வரலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கண்டேஜியஸ் கிடையாது, அதாவது இது ஒருத்தவங்கிட்டேருந்து இன்னொருத்தவங்கிட்ட போகிற மாதிரி ஒரு பரவுற மாதிரி ஒரு வியாதி கிடையாது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி வந்து ஹீட் ஆனால், இல்லை நம்ம வந்து தண்ணி ஒழுங்காக குடிக்கல, இல்லை ரொம்ப வந்து வேர்க்கிற இடத்துல இருக்கோம், இல்லை நம்மளுக்கே ரொம்ப வேர்க்கிறது, அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸாக இது வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ ஒரு சில ஆன்டிஃபங்கல் சோப்ஸு, ஆன்டிஃபங்கல் டேப்லெட்ஸ் அண்ட் ஆன்டிஃபங்கல் ஸ்க்ரீம் கொடுத்தாலே இது ஒரு 6 to 8 weeks மறைஞ்சிடும். தேமல் வர்றதுக்கான பேசிக் ரீசன் என்ன டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்னதான் ரீசனா, இல்லை வேறு என்ன உள்ள உடலிகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏதாவது அதுக்கு காரணமாக? இந்த தேமல் வந்து இட் இஸ் காஸ்ட் பை எ ஃபங்கஸ். நான் அந்த ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட உடம்புலையும் இருக்கும், உங்கள் உடம்பு எங்கள் உடம்பு, அந்த பேஷண்ட் எவ்ரிபடி வில் ஹேவ் தட் ஃபங்கஸ் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ். அதாவது நான் சொன்னேன்ல, பாடி ரொம்ப ஹீட் ஆகுது, இல்லை ரொம்ப வேர்க்கிறது, இல்லைன்னா அது ஒரு ரீசன். கிளென்லினஸ்க்கும் இந்த ஃபங்கஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, அது வந்து வேறு, அது வந்து படத்தாமரை. தேமல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு கிளென்லினஸ். அண்டர் லைக் இப்போ ஒரு பேஷண்ட் ரொம்ப ஸ்வெட் ஆகுறாங்க, இப்போ நம்ம ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் சொல்கிறோம்ல, அது தவிர்த்து ஜென்ரலாகவே வந்து ஸ்வெட்டிங் ஜாஸ்தியாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், நம்ம எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும்போது அந்த ஃபங்கஸ் வந்து ரொம்ப பேத்தோஜெனிக்காக மாறும், லைக் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். சரி டாக்டர், அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம். செல்வகுமார் ஐயா வணக்கம், தூத்துக்குடியிலிருந்து இணைறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? ட்ரை ஸ்கின்னா இருக்கு, கால்லாம் ஊரில் அது சொரிஞ்சு ரத்தம்லாம் வந்துச்சு. அப்புறம் ஹலோ, தொடர்ந்து பேசுங்க செல்வகுமார். சார் காலில் வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்குனால ஊரல் வருது சார். ஊரல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும் சார், வின்டர் சீசன்ல அதிகமா இருக்கும். ஓகே ஓகே, காலில் வந்து ட்ரை ஆனதுனால உங்களுக்கு காலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்ணு இருக்கும் சார். அது ஜிவிக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது போவதான்னு கேட்கணும். சரிங்க, மீன் உணவுகள் அந்த மாதிரி கடல் உணவுகள் அதிகம் சாப்பிடுவீங்களா செல்வகுமார்? ஆமா, அது பழமும் சாப்பிடுவோம். தினமுமே சாப்பிடுவீங்களா? தினமும் சாப்பிடுவீங்களான்னு கேட்டேன். சரி, நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம் செல்வகுமார். நீங்க ஏதாவது கேட்கணுங்களா? உங்க ஏஜ் என்ன ஆகுது செல்வகுமார்? உங்களுடைய வயது 47. ஓகே, டயபெட்டிக் வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது மாத்திரை ஏதாவது தொடர்ந்து ஏதாவது எதுக்காவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மேடம், இப்பதான் கொடுத்துருக்காங்க சுகருக்கு, ஏன்னா இன்னும் போட ஆரம்பிக்கல. ஓகே ஃபைன்.
சரிங்க செல்வகுமார், கவனமா நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஸோ இவர் வந்து ட்ரை ஸ்கின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ ட்ரை ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து த்ரூ அவுட் தி இயர் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான அதுக்கு பேர் வந்து நம்ம எக்ஸிமான்னு சொல்லிடுவோம். பட் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் வந்து இட் மைட் பி ரிலேட்டட் டு த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து நம்ம வின்டர் சீசன் வருது, அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா நம்ம அட்மாஸ்பியர் வந்து நம்ம பாடியிலேருந்து அந்த ஈரப்பதத்தை வந்து எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ அப்போ வந்து நம்ம ஸ்கின் வந்து எஸ்பெஷலி வின்டர் சீசன்ஸு ட்ரை ஆகும். ஸோ இதுக்கு வந்து எஸ்பெஷலி இவர் வந்து 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கார். ஸோ ஒரு சம்டைம்ஸ் ஈவன் டயபெட்டிஸ் ஆல்சோ கேன் காஸ் இந்த லோக்கலைஸ்டு ட்ரைனஸ், தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலுமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஜென்டில் ஒரு மெடிக்கேட்டட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலே இட் ஷுட் சால்வ் த பர்பஸ். அடுத்த நேரம் பார்த்துருவோம். ஜெயஸ்ரீ வணக்கம், ராஜபாளையத்திலிருந்து இணைறீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன ஜெயஸ்ரீ? அப்பா கிட்ட போன கொடுக்கேன். சார் வணக்கம், பேசலாம் சார். உங்க தொலைக்காட்சியினுடைய ஒலி அளவை குறைச்சிருங்க, முழுவதும் கவனம் செலுத்துங்க, போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க. சரி, எவ்வளவு நாளா இருக்குங்க? எவ்வளவு பெருசு இருக்கு? 2 வருஷமா இருக்கு. நான் சித்தா டாக்டர் சாப்பிட்டேன் மருந்து. சரி, அது சரி கேட்கல, பரவிக்கிட்டே தான் இருக்கு. சரி, நீங்க இதை கேட்கணுங்களா? இது உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கா? இல்ல மேடம், யாருக்குமே இல்ல. உங்களுக்கு இது 2 வருஷமா தான் இருக்கு? ஆமா, 2 வருஷமா தான் இருக்கு. லேசா சிறுசிறுச்சா இருந்தது. ஓகே. முதல்ல உள்ளங்கையில மட்டும் இருந்துச்சு, உதட்டுல வந்தது முதல்ல. ஓகே. அதுக்கப்புறம் உள்ளங்கையில வந்தது. ஓகே. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பரவிச்சு மேடம். ஓகே. சரி ஐயா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ஐயா, உங்களுக்கு நான் விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெண்படைன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ரிலேட்டட் கேள்வி தான் இவர் கேட்டிருக்காரு. வெண்படை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் தான். ஸோ ஜெனட்டிக்னால் நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்கணும்னு வந்து அவசியமே கிடையாது. நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி ஒரு அம்மா சைடு மெட்டர்னல் அங்கிள் யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ஸோ ஜீன்ஸ் மூலியமாக தான் யூஸ்வலி வரும். ஸோ 5 to 10% ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்னால ட்ரிகர் ஆகலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஆட்டோ இம்யூன்னா நம்ம பாடியில் இருக்க செல்ஸே வந்து நம்ம செல்ஸை வந்து எதிரியாக நினச்சி அது வந்து தாக்கிட்டு இருக்கோம். ஸோ மெலனோசைட்ஸ் நம்ம பாடியில் வந்து கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷனில் த பாடி இஸ் ட்ரைங் டு டெஸ்ட்ராய். ஸோ அப்படி இருக்கும்போது மெலானின் வந்து பிக்மெண்டேஷன் வந்து கம்மியாகும். தட் இஸ் அ ரீசன் ஃபார் திஸ் ஆமாம் விட்டிலிகோன்னு சொல்லுவோம். அது வந்து வெண்படை நம்ம தமிழில் சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் ஓரளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம், பரவாமல் கண்ட்ரோல் ஆஃப்கோர்ஸ். ஆனால் இது வந்து 100% க்யூர் அப்படின்னு வந்து கிடையாது. அண்ட் விட்டிலிகோ பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இது வந்து ஒரு ரியாக்ஷன் பேட்டர்ன். எதனால வருது கண்டுபிடிச்சி நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாலே இது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். சம்டைம்ஸ் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு பேஷண்ட்ஸ் கூட இந்த மாதிரி விட்டிலிகோ வரலாம். அதுக்கப்புறம் வந்து சொத்தப்பல் இருந்தாலுமே இந்த மாதிரி வரும். உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. விக்னேஷ் திருவண்ணாமலையிலிருந்து இணைறீங்க, உங்களோட சந்தேகம் என்ன விக்னேஷ்? விக்னேஷ் வணக்கம், பேசலாம். தெளிவா கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. என்ன விக்னேஷ்? சரிங்க. அது இப்போ 2 உங்க வாய்ஸ் தெளிவா இல்ல விக்னேஷ். இப்ப கேக்குதுங்களா சார்? பேசுங்க. சார் முகப்பரு இருக்குல்ல சார். சரிங்க. அது அதே மாதிரி முதுகுல அதிகமா இருக்கு சார். ஒரு சம்டைம் பாத்தீங்கன்னா திடீர்னு அதிகமாயிடுது, திடீர்னு ரொம்ப கம்மியாயிடுது. அது எந்த மாதிரி இருக்கு விக்னேஷ்? அது அந்த கொப்பளம் எந்த மாதிரி இருக்கு? நம்ம பத்து பாமான மாதிரி லைட்டா சின்ன சின்னதா இருக்கு சார். நம்ம வேர்க்குரு மாதிரி இருக்கு. சரிங்க. அதை நாங்க ஏதாவது கிள்னீங்களா? கிள்னா என்ன ரத்தம் வருதுங்களா? லைட்டா ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் சார் போய் பார்த்துட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல தான் போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம். விக்னேஷ், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேட்கலாமா? விக்னேஷ், மருத்துவர் கேட்கறாங்க, பதில் கூறுங்க. உங்க தலையில பொடுகு இருக்கா சார்? பொடுகுலாம் எதுவும் இல்லைங்க. பொடுகு எதுவுமே இல்லை. ஓகே. நிறைய தலையில எண்ணெய் வைப்பீங்களா இல்லை உடம்புக்கு நிறைய எண்ணெய் வச்சு குளிப்பீங்களா? இல்ல மேடம், உடம்புக்கு எண்ணெய் வச்சா திடீர்னு ஃபீவர் வந்துடுது. அதனால தலைக்கும் உடம்புக்கு எண்ணெய் வைக்கிறது. வேற ஏதாவது மாத்திரை ஏதாவது எடுத்திருக்கீங்களா இந்த பிம்பிள்ஸ் வரதுக்கு முன்னாடி?
ஆமா, அது அந்த மாதிரிலாம் எதுவும் எடுக்கல மேடம். அது வந்து என்னாச்சுன்னா என்ன ஏஜ் ஆகுது? என்ன ஏஜ் ஆகுது? வயது என்ன விக்னேஷ்? 25 ஆகுது மேடம். விக்னேஷ், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். டாக்டர், உங்களுடைய பரிந்துரை. ஸோ ஹீ இஸ் ஒன்லி 25. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகத்துலேயும் இருக்குது அண்ட் பேக்லேயும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணி ரூல் அவுட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தலையில் டேண்ட்ரஃப் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம தலையில் இருக்க டேண்ட்ரஃப் அந்த ஆர்கானிசம்ஸாக வந்து முதுகுலையுமே வந்து பிம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வரும் அண்ட் ஃபேஸ்லையுமே. அண்ட் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வந்து நம்ம கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது. டேண்ட்ரஃபையும் சேர்த்து வந்து நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அண்ட் இது என்ன சொல்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் போய் க்ளீன் பண்ணணும். அப்போ அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிரேட் 4 அந்த மாதிரி கேட்டகரி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து சிஸ்டமிக், அதாவது ஓரல் ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஒரு நேரம் பார்த்துருவோம். தங்கமணி வணக்கம், பொள்ளாச்சியிலிருந்து இணைறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன தங்கமணிமா? சார், எங்களுக்கு வந்து முகத்துல மங்கு இருந்துட்டே இருக்குங்க சார். 2 பக்கம் கன்னத்துல, 2 பக்கம் நெத்தியில, மூக்கு மேல எல்லாம் இருந்துட்டு இருக்குங்க. அப்புறம் இன்னொரு தாடிக்கு மேல கருப்பா ஒரு புள்ளி மாதிரி சின்னதா இருந்ததுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே இருக்கு. ரொம்ப நாளா ஒரு 10 துளி துளியா பெருசாகவே தெரியாம பிளாக்கா இருக்கு. சரிம்மா, இப்போ உங்களுடைய கேள்வி வந்து அதை ரிமூவ் பண்ண முடியுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அது எதனால அந்த வந்திருக்குன்னு தெரியல. அந்த பிளாக்கா இருக்கிறது. வயது என்னம்மா? 42. சரி, நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம். தங்கமணி அம்மா, கவனமா நிகழ்ச்சியை பாருங்க. ஸோ இந்த மங்கு சொல்கிறது வந்து நாங்கள் மெலாஸ்பான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 90% ஃபீமேல்ஸ்க்கு வரும், 10% மேல்ஸ்க்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட். அதாவது நம்ம 30-40 வயசுல தான் மங்கு வரும். ஆனால் வந்து அவங்க 20 வயசுலேயே வந்து நிறைய வந்து சன்லைட் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. ஸோ சன்லைட் எக்ஸ்போஷர்னால அப்போ நம்மளுக்கு வந்து அதோட எஃபெக்ட்ஸ் தெரியாது. 30 years 40 years அந்த டைமில் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். பார்த்தா அக்ரிகல்ச்சரில் இருக்கவங்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி அவங்க வெயிலில் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் சான்சஸ் நிறைய இருக்குது. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஏஜிங் சீக்கிரமாக நடக்கும். அதாவது அந்த இப்போ ஒரு 50 years ஒரு 30 years ஒரு 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 வில்லேஜ் ஒரு விமனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்க்கறதுக்கே ஒரு 40-45 இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அவேர்னஸ் பெருசாக இல்லை, நம்ம சன்ஸ்க்ரீன் அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சன்லைட் வந்து ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அஃப்கோர்ஸ் 9 o'clock முன்னாடி இருக்க சன்லைட் இஸ் குட். ஒரு 9க்கு மேலே ஒரு 9:30 to ஒரு 11 to 12 சன்லைட் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நாட் குட் ஃபார் த ஸ்கின். ஸோ கம்மிங் டு த டாபிக், ஸோ சன்லைட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த மங்குக்கு வந்து. அதுதான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ்க்கு அப்புறம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மெனோபாஸ் டைமில் கூட இந்த மாதிரி வரும். தைராய்டு இஷ்யூஸ் இந்த மாதிரி வரலாம். ஸோ இது நம்ம அண்டர்லைன் காஸ் என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு இது வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆயின்மெண்ட்ஸ் தான் நம்ம கொடுப்போம். அதுலேயும் நம்ம கண்ட்ரோல் ஆகலைன்னா தென் வி ஹேவ் அதர் மொடாலிட்டிஸ், கெமிக்கல் பீலிங், லேசர் அந்த மாதிரி. அடுத்த ஒரு நேரம் பார்த்துருவோம். ஷியாம்பாலா வணக்கம், செங்கல்பட்டுல இருந்து இணைறீங்க. உங்களோட சந்தேகம் என்ன ஷியாம்பாலா? சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் இல்லாம இருந்தது. என்னம்மா? பிம்பிள்ஸ் இல்லாம இருந்தது, முகம் கிளியரா இருந்தது. சரிங்க. இப்போ வந்து நான் பிசிஓடிக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். அதனால வந்து எனக்கு ஃபேஸ் ஃபுல்லா ரொம்ப இதுவாயிடுச்சு, பிம்பிள்ஸ் அதிகமாயிடுது, போக மாட்டேங்குது. சரிம்மா, நம்ம கேட்கலாம் மருத்துவர்கிட்ட. என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 22 மேம். ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேம், நான் ஒரு 2 years எடுத்துருக்கேன் மேம். இப்போ வந்து அதிகமாயிடுது முகத்துல. ஓகே ஓகே, சரிம்மா. கவனமா நிகழ்ச்சி பாருங்க ஷியாமலா, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஸோ 22 years பிம்பிள்ஸ் இருக்குது, அண்டர்லைங் பிசிஓடி ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ இந்த பிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்க்கு வந்து 2 ரீசன்ஸ்னால வரலாம். பிசிஓடி ப்ராப்ளம்னாலே அசச் வந்து பிம்பிள்ஸ் வரலாம். செகண்ட் திங் இஸ் பிசிஓடிக்கு யூஸ் பண்ணுற ஒரு சில டேப்லெட்ஸ், ஹார்மோன் சப்ளிமெண்ட்ஸ்னால கூட பிம்பிள்ஸ் வரும். ஸோ ஒன்ஸ் அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி திஸ் ஆல்சோ வில் கெட் ரெடியூஸ்ட். ஓகே, அந்த டேப்லெட்னால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. டேப்லெட் மட்டுமே கிடையாது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிகாஸ் ஆஃப் பிசிஓடி. ஓகே டாக்டர், அடுத்த ஒரு நேரம் பார்த்துருவோம். அருண் வணக்கம், திருப்பத்தூர்ல இருந்து இணைறீங்க. உங்களோட சந்தேகம் என்ன அருண்? மேம் வணக்கம். ஆக்சுவலி வந்து முகம் மட்டும் வெளியே போன மாதிரி வெள்ளையா இருக்கு மேம். இப்போ சமீப காலமா மட்டும் ஒரு 6 மாசமா மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு மேம். நார்மலா சிவப்பா இருக்கும் உடம்பு, பட் முகம் மட்டும் தனியா வெள்ளையா தெரியுது மேம். இது எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு? இப்போ ஒரு 6 மாசமா அப்படி இருக்கு மேம். ஓகே, வேற ஏதாவது நீங்க ஃபேஸ்க்கு க்ரீம்ஸோ இல்ல வேற ஏதாவது நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல மேம், யூஸ் பண்றது இல்ல மேம். ஓகே
வேற ஏதாவது இல்னஸ் 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஃபீவர், டைஃபாய்டு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல கோவிட் வந்திருந்தது ஒரு 3 months before. ஓகே ஓகே. பட் ஆனா இது 6 months-ஆவே முகம் மட்டும் வெள்ளையா இருக்குங்க. ஓகே ஃபைன். அது எப்படி சொல்றீங்க அருண்? உங்களுக்கு வெள்ளையா இருக்குன்னா நீங்க அதை எப்படி கம்பேர் பண்றீங்க நீங்க? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க அருண், உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஓகே. ஸோ இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். ஏன்னா உண்மையிலேயே வெள்ளையாகுதா இல்ல அவருக்கு ஏதாவது தோணுதான்றது நமக்கு அது நோட் பண்ணணும். அது ஒன்று பார்க்கணும். பட் ஆஃப்கோர்ஸ் இப்போ ரொம்ப சிவியர் அனீமியா, ஸோ இப்போ ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாயிடுது, 5-4க்கு கீழே போயிடுதுன்னா ஸோ நம்ம ஹோல் பாடி தானே, ஆஃப்கோர்ஸ் ஹோல் பாடி தான் ஆகும். அது கேட்கறதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஓகே அவங்க முகம் ஃபேஸ் மட்டும் நம்மளுக்கு ஒயிட் ஆகும் அப்படின்னு வந்து அண்டர்லைன் டிசீஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். மேபி ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதனால சைடு எஃபெக்ட் கூட வந்திருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ சன் ரேஸ் அதிகமான ஃபேஸ்ல வந்து சில பாதிப்புகள் ஏற்படுது, அதுவும் அந்த 9 o'clock மேல இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ அது டெஃபிஷியன்சியா இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க டாக்டர். வெளியில போனாலே கிளவுஸ், மாஸ்க்கு, இன்னும் ஸ்கார்ஃப்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு பிட் ஆஃப் சன் ரேஸ் கூட ஸ்கின்ல படாத அளவுக்கு இருக்கிற நிறைய ஃபீமேல்ஸ், அது யங் லேடிஸ் நம்ம பார்க்குறோம் டாக்டர். அவங்களுக்கு அது எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் டாக்டர்? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து சன்ஷைன் விட்டமின், அதாவது விட்டமின் டி. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட்டில் எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சன்லைட் தான். அண்ட் இந்த சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி வந்து சொல்கிறது வந்து 6:30 to 9, மேக்ஸிமம் 9:30க்குள்ளே இருக்கிற ரேஸில் தான் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆஃப்டர் 9:30 ஐ வுட் சே இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, சன்லைட்டை போகக்கூடாது டேன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி நம்ம என்ன நினைப்போம், போன்ஸ் எஃபெக்ட் ஆகும், கால்சியம் வந்து சுரக்காது அப்படி தான் நினைக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி டெஃபிஷியன்சி கேன் ஆல்சோ லீட் டு ஹேர் ஃபால். ஸோ அலோபீஷியா அதனால வரலாம். டிலோஜன் எஃப்ளூவியம், தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹேர் ஃபால். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னே, பிம்பிள்ஸ் கூட விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் வந்து அக்ரிவேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது 2 தான் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் சிஸ்டமிக். எஸ் உமா மகேஸ்வரி வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன உமா மகேஸ்வரி? முகத்துல மங்கு இருக்கு சார், முகத்துல. சரிங்கம்மா, எவ்வளோ நாளாக இருக்குங்கம்மா? 6 months ஆகுது. சரிங்க, என்ன ஏஜ் ஆகுது? 46 மேடம். ஓகே, இது வரைக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இல்ல மேடம், எடுக்கல. இன்சஸ் வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஊத்து வருது. ஓகே ஓகே சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னபோது மங்கு வந்து மெனோபாஸ் டைமில் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் சேஞ்சஸ் வரலாம். இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் மங்குக்கு வந்து ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரீம்ஸில் வந்து ஸ்டீராய்டுன்னு ஒரு காம்பனெண்ட் இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அந்த ஹைட்ரோக்யூனோன்னு ஒரு காம்பனெண்ட் இருக்குது. அது அப்போதைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், 2 monthsலேயே வந்து அப்படியே வந்து மங்கு வந்து காணாம போன மாதிரி தான் இருக்கும். பட் அந்த க்ரீம்ஸ் விட்ட உடனே வந்து இட் பிகம்ஸ் மோர் டார்க் ஆக்சுவலி. அண்ட் அது வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஃபோட்டோ சென்சிட்டிவ். அதாவது வெயிலில் போனாலே 2 நிமிஷத்துலேயே உங்களால் வெயில் தாங்க முடியாது. ஸோ இந்த மங்கு இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படியே விட்டாலும் ஒன்றும் ஆகாது, அன்லஸ் அன்டில் காஸ்மெட்டிக்லி ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பாங்க. பட் தயவுசெய்து இந்த ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் மட்டும் அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இட் வில் டூ மோர் ஹார்ம் தென் குட் ஆன் அ லாங் ரன். ஓகே, அடுத்த ஒரு நேரம் பார்த்துருவோம். டேவிட் வணக்கம், திண்டுக்கல்ல இருந்து இணையறீங்க, உங்களோட சந்தேகம் என்ன டேவிட்? வணக்கம் சார். நைட்டு மட்டும் உடம்புல பின்பக்கமா தடுப்பா வருதுங்க. எங்க படுக்கிறீங்க டேவிட்? பாயில படுக்கிறீங்களா, பெட்லயா? பெட்ல தான். அந்த கிளாத் எல்லாம் நல்லா கிளீனா இருக்குங்களா? கிளீனா இருக்குங்க. சரி, நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம் இதற்கான விளக்கம் என்னன்றது. கவனமா நிகழ்ச்சியை பாருங்க. இது எத்தனை நாளா இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? 2 வருஷமா இருக்குங்க. 2 வருஷமா உங்களுக்கு நைட் மட்டும் தான் இந்த மாதிரி வருதா, இல்ல எப்ப வருது? எப்பயுமே இல்லங்க, நைட் மட்டும் தான். டேவிட், இப்போ நீங்க வேற வெளியில எங்கேயாவது தூங்குனீங்கனாலும் அப்பயும் இதே மாதிரி வருதா? ஆமா, அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்க டேவிட், நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம், கவனமா நிகழ்ச்சியை பாருங்க. ஸோ இந்த தடிப்பாக வருது, இதுக்கு நம்ம வீல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து ஏர்டிகேரியான்னு சொல்லுவோம். ஏர்டிகேரியா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ். இந்த அலர்ஜி வந்து எதுக்கு வேணால் வரலாம். ஸோ ஃபுட்டுக்கு வரலாம், நம்ம யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக், நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல் ஒத்துக்காமல் இருந்தால் அந்த ஃபேப்ரிக் அலர்ஜினால வரலாம். இப்போ அவர் நைட்டு தான் வருதுன்னு சொல்கிறாருன்னா அந்த பஞ்சி மெத்தை இருக்குல்ல, அந்த பஞ்சி அலர்ஜி ஆனாலும் இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அவர் சேஞ்ச் பண்ணாலே ரெமெடி கிடைக்கும். அடுத்து ஒரு நேரம் பார்த்துருவோம் டாக்டர். ஐஸ்வர்யா வணக்கம், திருநெல்வேலியிலிருந்து இணையறீங்க, உங்களோட சந்தேகம் என்ன ஐஸ்வர்யா? சார், ஸ்டேட்ல வந்து இருக்கு. சரிங்கம்மா.
அது மேம்கிட்ட கேட்கணும். ஏஜ் 28. தொடர்ந்து பேசுங்கம்மா, கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சரி சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். மேடம் நான் இண்டல் கேட்டுட்டு சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்றேன். ஆனா எனக்கு கொஞ்சம் சுருக்கங்கள் இருக்கு மேம். முகத்துலங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம்? முகத்துல தானே கேக்குறீங்க? முகத்துல தான் இருக்கு. முகத்துல தான். சரி. என்ன ஏஜ் சொன்னீங்க? 28. ஓகே ஓகேங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க ஐஸ்வர்யா, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். சுருக்கங்கள் இருக்கு டாக்டர், 28 தான் ஆகுது. ஓகே. சுருக்கங்கள் இருக்கு. சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்றாங்களா? என்ன காரணம், தீர்க்க முடியுமா? சுருக்கம் இருக்கு. சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணால் சுருக்கம் போயிடும் அப்படின்னு வந்து இட் இஸ் அ மித். சன்ஸ்கிரீன் வந்து இன்னுமேட்டு சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சுருக்கம் வந்து ப்ரீ மெச்சூர் ஏஜிங்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வருதுன்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டெஃபிஷியன்சி, அனீமியாவில் வரலாம், விட்டமின் B12 டெஃபிஷியன்சியில் வரலாம், டீஹைட்ரேஷன், நம்ம ஒழுங்காக இந்த வாட்டர் இன்டேக் இப்போ சப்போஸ் ஒழுங்காக இல்லைனா கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் 20 இயர்ஸில் எவ்வளோ சன் எக்ஸ்போஷர் நடந்திருக்கு, அப்போ அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணாதனால யூ கேன் கெட் இட். ட்ரீட்மெண்ட் இஸ் தேர், லைக் வி யூஸ் சர்டன் எடுக்க முடியாது. ஏஜிங் இஸ் சம்திங் விச் வி கேனாட் ரிவர்ஸ். ஓரளவுக்கு தடுக்கலாம் அண்ட் ஓரளவுக்கு வந்து டெம்பரரி வி கேன் ஜஸ்ட் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணா இன்னும் மறுபடியும் எக்ஸஸ் ஆகாது, அவ்வளவுதான். ஓகே டாக்டர், அடுத்த நேரம் பார்த்துருவோம். கணேஷ் வணக்கம், விழுப்புரத்துல இருந்து என்ன உங்களுடைய சந்தேகம் என்ன கணேஷ்? ஹலோ வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம் ஃபர்ஸ்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து அதுக்கப்புறம் ஸ்கேர் மாதிரி தழும்பு மாதிரி அது ஒன்றும் போகவே இல்லை. ஓகே. ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ணிட்டீங்களா? ட்ரீட்மெண்ட் டாக்டர் கிட்டலாம் போனோம் மேடம். ஓகே. அப்புறம் தழும்பு மாதிரி ஸ்கேர் அது போகவே மாட்டுது. ஓகே சரிப்பா. தொடர்ந்து கவனமா நிகழ்ச்சியை பாருங்க கணேஷ், உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஸோ அவர் சொல்கிற கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா படர்தாமரை மாதிரி தான் இருக்குது. ஸோ படர்தாமரை இன்ஃபெக்ஷன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 4லேருந்து 6 வாரம் ஆகும் போகிறதுக்கு. அந்த இன்ஃபெக்ஷன் போனாலுமே அந்த தெழும்பு, அந்த பிக்மெண்டேஷன் போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 2 to 3 months ஆகும். ஸோ அது வந்து ஃபங்கஸ் போன உடனே இது வந்து போகாது. ஒரு சில ஒரு சில டீபிக்மெண்டிங் க்ரீம்ஸ் நாங்கள் கொடுப்போம். பட் அது வந்து எடுத்தோடனே கொடுக்க மாட்டோம். அந்த ஃபங்கஸ் ஃபுல்லாக போன பிறகு தான் we give some depigmenting. ராஜசேகர் இணைப்புல இருக்கீங்க, திண்டுக்கல்ல இருந்து இணைறீங்க. உங்களோட சந்தேகம் என்ன ராஜசேகர்? சார் கொழுப்பு தெரியும் சார் தொடையில. சரிங்க. அது ட்ரீட்மென்ட் என்ன கேளுங்க சார். சரிங்க, அது கொழுப்பு கட்டி தான்ன்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? பார்த்தேங்க சார். சரிங்க. ஒரு டைம் பார்த்தேங்க, அது ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டர். சரிங்க. அதுக்கு அமௌண்ட் எவ்வளோ வரும் என்ன டீடைல் கேட்க. சரி, வலியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? வலியெல்லாம் இல்லைங்க. இல்லை. சரிங்க ராஜசேகர், நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம். கவனமாக நிகழ்ச்சியை பாருங்கள். டாக்டர், இந்த கொழுப்பு கட்டி சிலருக்கு நிறைய இடங்களில் இருக்குது, குறிப்பிட்ட இடங்களில் சிலருக்கு பெருசும் ஆகுது, இவருக்கு தொடையில் இருக்குது. அது என்ன பண்ணலாம், அது ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதற்கான சரியான சிகிச்சை முறை என்ன? லைப்போமா, கொழுப்பு கட்டி லைப்போமான்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட்லி ஜெனட்டிக் தான். ஸோ ஜீன்ஸ் மூலியமாக தான் வருது. ஸோ இது வந்து 1 or 2 லைப்போமாஸ் இருந்தால் நாங்கள் வந்து பேஷண்ட்டை வந்து ஜஸ்ட் இது ரீஅஷூரன்ஸ் கொடுத்து அமுச்சு விட்டுடுவோம். இது அசச் ஒன்றும் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. பட் இந்த கொழுப்பு கட்டி வந்து திடீர்னு வந்து பெருசாகுது, இல்லை அதில் வந்து வலி வருது, இல்லை அதுலேருந்து வந்து ரத்தம் மாதிரி ஏதாவது சீழ் மாதிரி வருதுன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அறுவை சிகிச்சை டாக்டர் கிட்டே போய் தான் அது வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ அப்படியே விட்டாலுமே இந்த மாதிரி இந்த வார்னிங் சைன்ஸ் இல்லாமல் அப்படியே விட்டாலும் ஒன்றும் ஆகாது. இது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் டவுட் கேட்பாங்க, இது கேன்சராக மாறுமா? கண்டிப்பாக கேன்சராக மாறுமா? இது கண்டிப்பாக கேன்சராக மாறாது. வெரி 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 நெக்லிஜிபிள் சான்சஸ் தான். 0.01% தான் வந்து இது வந்து கேன்சராக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட வார்னிங் சைன்ஸ் தான் இந்த பெயின், அதாவது வலி, திடீர்னு ஒரு இன்க்ரீஸ் இன் த சைஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வி அட்வைஸ் ஃபார் எக்ஸிஷன். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது டெய்லி பாத் அப்படின்றது மஸ்ட்டுன்றது இருந்தது, போய் இப்போது மார்னிங்கும் நைட்டும் பாத் மஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ குளிக்கிறது அப்படின்றது அவசியம்னாலுமே அது பச்சை தண்ணியாக சுடுதண்ணியான்றதுல பல பேருக்கு பல கருத்துக்கள் இருக்குது. சில பேர் எனக்கு சுடுதண்ணி தான் நல்லதுன்னு குளிக்கிறாங்க, ஆனால் உடம்புக்கு பச்சை தண்ணி நல்லதா சுடுதண்ணி நல்லதா ஹாட் வாட்டர் நல்லதா? நாங்கள் சொல்கிறது வந்து லியூக் வார்ம் வாட்டர். ஸோ நிறைய சூடு தண்ணியும் இல்லாமல் ரொம்ப ஜில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் அந்த வெதுவெதுப்பான இருக்க தண்ணியில் குளிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ரொம்ப ஓவராக வந்து நம்ம சுடு தண்ணி குளித்தோன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆகிடும், நம்பர் 1. செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா அதில் சுருக்கம் வந்து சீக்கிரமாக விழ ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப ஹாட் வாட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
இப்போ குளிர்காலங்கள்ல கூட நம்ம பச்சை தண்ணி ஊத்திக்கிறவங்க சில பேர் இருக்காங்க டாக்டர். அவங்களுக்கு ஏதேனும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? as such cold water யூஸ் பண்ணா சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிலாம் எதுவும் ஒண்ணும் இல்ல. நம்ம அடுத்து ஒரு நேரா பாத்துருவோம். செந்தில் வணக்கம், திருப்பூர்ல இருந்து நேரங்க. உங்களோட சந்தேகம் என்ன செந்தில்? வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். எனக்கு 10 வயசு பையன் இருக்காங்க. சரிங்க. அவருக்கு சின்னதா தடிச்சிருங்க சில நேரம். சரிங்க. அது இன்டர்நெட்ல பார்த்தா ஐஸ்னு போட்டிருக்காங்க. சரிங்க. நாங்க நிறைய சேஞ்சஸ் பண்ண சோப்பு ஃபுட்டு அது மாதிரி நிறைய பார்த்தோம், அது கண்டுபிடிக்க முடியல. பட் இது போக மாட்டேங்குது. இங்க சில குழந்தைங்களுக்கு பார்த்துட்டு அதே மாதிரி இருக்கு. இது என்ன ரீசன் தெரியல. இது ஏதாவது சஜஸ்ட் பண்ணா நல்லா கேட்கலாம். எத்தனை நாளா இருக்கு சார் குழந்தைக்கு என்ன வயசு ஆகுது? 10 வயசு ஆகுது மேடம். எத்தனை நாளா இருக்கு இந்த பிரச்சனை? இது ஒரு 3 இயர்ஸா இருக்குங்க. ஏதாவது பர்టిక్యులர் ஃபுட் சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் அந்த மாதிரி வருதுங்களா? அதை கவனிச்சிங்களா? அது ஏதோ கொசு கடிச்சா அந்த மாதிரி ஆயிட்டு இருந்ததுங்க. ஓ சரிங்க. அப்புறம் நாங்க நிறைய சோப்னால இந்த கிரீம், ட்ரெஸ், வாஷிங் பவுடர் நிறைய மாத்துறாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எதனாலன்றது காரணம் புரியல. ஆமா, சம்டைம் நான் கோவத்துல அடிச்சா அந்த இடம் தடிச்சிருது. எவ்வளவு நேரம் இருக்குங்க செந்தில்? அது ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இருக்கும், அப்புறம் மறைஞ்சிடும். சரி சரிங்க செந்தில், நம்ம இது என்ன பிரச்சனையா இல்ல என்னன்றது நம்ம மருத்துவத்தை கேட்கலாம். கவனமா நிகழ்ச்சி பாருங்க. ஸோ இது நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ணதா டிகேரியா ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கு. அந்த அடிச்ச உடனே தடிப்பாது. இது நார்மலா எல்லாருக்குமே நடக்கல. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. மேபி ஒரு பலமான அடி விழுந்தா தடிக்கும் குழந்தைங்களுக்கு, அது இருக்கும். பட் இது வந்து சில குழந்தைகள் வந்து பலமா அடிக்க வேணாம், லைட்டா ஜஸ்ட் ஒரு கீரல் அப்படியே வந்து விட்டாலே வந்து அது வந்து அந்த அந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா வீங்கிடும். இது வந்து டெர்மோகிராஃபிசம்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக். ஸோ இது வந்து இதனால தான் வருது. இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆஸ் சச் எதுவுமே கிடையாது. பட் இது எந்த கண்டிஷன்னால வருது அதை பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில பேருக்கு தட்னா வரும், கையில் ஆர் சில பேர் வந்து ஒரு கிளாஸ் பிடிக்கிறாங்க, இல்லை ஒரு வண்டி ஓட்டுறாங்க, பைக் ஓட்டும் போது கூட இந்த அடிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து ப்ரெஷர் அர்டிகேரியான்னு நாங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம். இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்யூட் ப்ராப்ளம் மாதிரி தெரியல. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் இவால்வேட் பண்ணணும். ஸோ அலர்ஜி லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், ஐஜி லெவல்ஸாக நம்ம பார்க்கணும், ஈஸ்னோஃபில் கவுண்ட் பார்க்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு சொத்தப்பல்லோ இல்லை ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி தடிப்பாக அடிக்கடிக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஃபுட்டில் வந்து நிறைய இந்த நான்வெஜ், சீ ஃபுட்ஸு, கலர் போட்டிருக்க இந்த க்ரீம் பிஸ்கெட்டு, சாக்லேட், ப்ரிசர்வேட்டிவ் ஆடட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் போட்டிருக்க இந்த ப்ரெட்டு, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட்டுன்னு பண்ணுவோம். அதாவது அந்த அலர்ஜன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி எந்த பொருள்னால அலர்ஜி வருதுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடிக்கலாம். ஓரளவுக்கு ஒரு 90% will get an idea. பட் இதனால ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்ல. இல்ல, we have to identify என்ன ரீசனால வருது and we have to just அடுத்து நேரா பாத்துறோம். உமா வணக்கம், மதுரையில இருந்து இணையறீங்கமா. வணக்கம், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மா. மேம் எனக்கு ஒரு 3 மந்த்ஸா வந்து 2 கண்ணுக்குமே வந்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கு மேம். கம்பேரிட்டிவ் நம்ம நெத்தியும் அந்த கழுத்து பகுதியும் கம்பேர் பண்ணும்போது கண்ணை மட்டும் வெள்ளையா இருக்கிற மாதிரி, வெளுத்து போன மாதிரி இருக்கு மேம். ஓகே. அந்த கண்ணத்தோட பகுதி, அந்த தோல் மட்டுமே வந்து சுத்தமா கம்ப்ளீட்டா வெள்ளையா இருக்குது மேம். பவுடர் அடிச்சோம்னா அந்த இடம் தனியா முகம் மட்டும் பிரைட்டா தெரியற மாதிரி இருக்கு மேம். எத்தனை நாளா இருக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு? இப்போ 3 மந்த்ஸாவே இருக்கு மேம். 3 மந்த்ஸா இருக்கு. ஓகே. ஃபேர்னஸ் கிரீம் ஏதாவது யூஸ் பண்றீங்களா உமா? இல்ல மேம், இல்ல சார், எதுவும் யூஸ் பண்ணல சார். அண்டர் ஐ கிரீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது காஸ்மெட்டிக் அந்த மாதிரி? நோ மேம், நோ மேம். ஒண்ணும் எந்த கிரீம் எதுவும் இல்ல மேம். பவுடர் மட்டும் தான், சோப் வேற எதுவும் கிடையாது மேம். ஓகே. எவ்வளவு நாளா இருக்குன்னு சொன்னீங்க? 3 மந்த்ஸா இருக்கு மேம். என்ன ஏஜ் ஆகுது? சோப்புனால எனக்கு 29 ஆகுது மேம். சோப்புனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப லெஸ் தான். 20. வேற ஏதாவது மாத்திரை மருந்து ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மேம், எதுவும் எடுத்துக்கல மேம். ஓகே, ஃபைன். சரிங்க உமா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான விளக்கத்தை மருத்துவர் வழங்குவார். ஸோ இந்த உங்க குளிக்கிற தண்ணியில சால்ட் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது ஜாஸ்தி இருந்தா அது அப்படி இருந்துச்சுன்னா கண்டென்ட் வேற மாதிரி ஏதாவது the entire body only should get ஸோ இது ஜஸ்ட் அண்டர் ஐஸ்ல வந்து ஒயிட்டா இருக்குன்னா
மேபி வி ஹேவ் டு சி ஒரு சில இப்போ புது சோப் ஏதாவது மாற்றிருக்காங்கன்னா மேபி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பட் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக தான் வரணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அனீமியா, ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. டீஹைட்ரேஷன், தண்ணி கம்மியாக குடித்தா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி வரும். பட் ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி இல்லாதனால ஐ டோன்ட் திங்க் வி கேன் இவாலுவேட் ஆர் பெட்டர். டாக்டர், இப்போ இந்த மாதிரி ஃபேஸில் பேச்சஸ், எல்லோ பேச்சஸ், ஒயிட் பேச்சஸ், இன்னும் சொல்ல போனால் ஒரு டார்க் ப்ரௌனில் பேச்சஸ்லாம் நிறைய வருது. அதாவது ஈவனாக ஸ்கின் டோன் இல்லாமல் அங்கங்கே பேட்சாக தெரியுது டாக்டர். அதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? அது அதாவது டிசீஸினுடைய ஆரம்பகட்ட அறிகுறி ஆகுது. பேச்சஸ் இப்போ பிளாக் பேச்சஸ் வந்து பர்டிகுலராக ஃபேஸில் மட்டும் டாக்டர், ஏன்னா ஓல் உடம்பு பாடியிலும் கிடையாது, ஃபேஸில் மட்டும் ஸ்கின்னுடைய டோன் அந்த மாதிரி பேட்ச் தெரியறதுக்கு இதான் ரீசன் இருக்கு? நிறைய ரீசன் இருக்குது சார். இப்போ ஃபோர்ஹெட்டில் மட்டும் பேட்ச் வந்திருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்னால வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் சொல்லுவோம். அடிக்கடி நிறைய பேருக்கு வேர்க்கும் போது நல்லா நெத்தி மட்டும் நல்லா தொடச்சிட்டே இருப்பாங்க. இப்போ ஜிம் போகும்போது நல்லா தொடச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இண்டிவிஜுவலுக்கு நெத்தியில் மட்டும் பிக்மெண்டேஷன் ஆகும். நிறைய பேர் வந்து இங்கே ரொம்ப ஹார்ஷாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அழுக்கு எடுக்கிறேன்னு பேரில் சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முகப்புரு வரும் சில பேஷண்ட்ஸ்க்கு. அதனால கிளி விட்டால் அதுக்கப்புறம் வந்து பேச்சஸ் வரலாம். ஜெனட்டிக்காகவே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட் டிமார்கேஷன் லைன்னு சொல்லுவோம். ஃபோர்ஹெட்டில் மட்டும் பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ். சம்டைம்ஸ் இந்த ஒரு சில பேச்சஸ் வந்து ஃபேஸில் திடீர்னு வந்திருக்குன்னா இட் குட் பி அ பார்ட் ஆஃப் அண்டர்லைங் டெஃபிஷியன்சி. இப்போ குழந்தைங்களுக்கு ஒயிட் பேட்ச் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம யூஸ்வலி வந்து ஜிங்க் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சியில் கூட வரலாம். வயிற்றில் பூச்சி இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு வந்து ஒயிட் பேட்ச் மாதிரி வரும். ஸோ அது நம்ம அதெல்லாம் சிம்பிளான கண்டிஷன் தான், நம்ம ஒழுங்காக எவால்வேட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுவோம். அடுத்த ஒரு நேரம் பார்த்துருவோம். ஜனனி வணக்கம், கும்பகோணத்திலிருந்து இணைறீங்க. உங்களோட சந்தேகம் என்ன ஜனனி? ஜனனி, உங்க வாய்ஸ் தெளிவா இல்ல, உங்க போனை கரெக்டா பேசுனீங்கன்னா எங்களுக்கு தெளிவா கேட்கும். ஜனனி பேசுங்க. இப்பவும் உங்களுடைய வாய்ஸ் தெளிவா இல்ல ஜனனி. தடிப்பு, சரி. அது டாக்டர்கிட்ட காமிச்சேன். ஆனாலுமே சரியாது. தானாவே தச்சு தானாவே மறைச்சிட்டு இருந்தானா? சரிங்க. அது என்ன மேம் பண்ணுங்க? எந்த மாதிரி இருக்குங்க? எவ்வளவு நாள் இருக்கு? இது கிட்டத்தட்ட 3 வருஷமா இருக்கு. டாக்டர் தான் காமிச்சேன். ஆனாலும் சரியாது. டோக்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் சரியாது. சரிங்க ஜனனி, நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம். கவனமா நிகழ்ச்சியை பாருங்க. இது ரிப்பீட் கொஸ்டின் மாதிரி தான். அர்டிகேரியா ப்ராப்ளம். ஸோ அகெயின் வி ஹேவ் டு அதுவே க்யூர் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. சரி, அது க்யூர்னா இது நான் சொன்னல, இது முன்னாடி சொன்ன மாதிரி தான். எந்த காரணத்தினால வருது அதை நம்ம பார்த்து நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் இது வந்து ட்ரீட்மெண்ட்டே. இந்த மாத்திரை கொடுத்தா இது போயிடும், இது திருப்பி வராது, அந்த மாதிரி கண்டிஷன் இது கிடையாது. ஸோ வென்எவர் வி ஹேவ் த ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ், இது மறுபடியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி டாக்டர், சில பெண்களுக்கு மீசை லேசாவோ, இன்னும் ஒரு சிலருக்கு ரொம்ப தடிமனாவோ ஆண்கள் போல இருக்கு டாக்டர். இது மிகப்பெரிய மன உளைச்சல் அவங்களுக்கு கொடுக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு குறைக்குது டாக்டர். அவங்க ரேசர் இல்லைன்னா வேறு ஹேர் ரிமூவல் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப இன்னும் தடிமனாக வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அவங்க ரொட்டீனாக அதை பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் ஏதாவது இருக்கா? அன்வான்ட் ஹேர் ரிமூவலை எப்படி சேஃபாக பாதுகாப்பாக ரிமூவ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர் இஸ் நத்திங் கால்ட் பெர்மனன்ட் ஹேர் ரிமூவல். இது வந்து இட்ஸ் வி கால் இட் அஸ் ஹேர் ரிடக்ஷன். அதாவது யாராலையுமே வந்து எஸ்பெஷலி ஃபீமேலுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் சின்ன இருக்கட்டும் இல்லை அந்த முஸ்டாச் ஏரியாவில் வந்து நம்மளால் பெர்மனெண்ட்டாக ஹேர் வந்து எடுக்க முடியாது. இட் இஸ் கால்ட் ஹேர் ரிடக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஜெனட்டிக்காகவே, அதாவது அம்மாவுக்கு இல்லை பாட்டிக்கு இந்த மாதிரி இருந்தாலுமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு மற்ற நம்ம கண்டிஷன்ஸை இவால்வேட் பண்ணணும். அதாவது பீரியட்ஸ் எப்படி இருக்குன்னு ரெகுலராக பார்க்கணும். அண்ட் அந்த அண்டர்லைங் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா we can go with laser. That is the only safe solution which is available. And laser வந்து பார்த்தீங்கன்னா it is not permanent. நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கேட்பாங்க, ஒரு லேசர் பண்ணோன்னா அது வந்து பெர்மனெண்ட்டாக போயிடுமா அப்படின்னு. கிடையாது. ஒரு 6 to 8 செஷன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் we can control the growth of the hair. ஓகே, பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. No, this is not permanent, it is hair reduction. ஓகே டாக்டர், அடுத்த ஒரு நேரம் பார்த்துருவோம். மொஹினா பேகம் வணக்கம், வாஷன்மன்பேட்டையிலிருந்து இணைறீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன மொஹினா பேகம்? எனக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸா வந்து காலோட மேல் புறத்தையும் கையிலும் எப்பவுமே அரிப்பு எடுத்துட்டே இருக்கு.
சொரிஞ்சா ஏதாவது செதில் மாதிரி வருதுங்களா? சொல்லுங்கம்மா. இல்ல அரிப்பு எடுக்குது. அரிப்பு எடுக்கும்போது நான் சொரிஞ்சா வந்து அப்படியே வேர்க்குரு மாதிரி இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன எறும்பு கடிச்சா திட்டா ஆயிடுமே அந்த மாதிரி இருக்கு. ஒரு 2-3 மந்த்ஸா தான் அப்படி இருக்குது. எனக்கு வந்து மசாலா உணவுகள் சாப்பிட்டா அன்னைக்கு வந்து அதிகமா அரிப்பு எடுக்குது. நார்மல் ஃபுட் எடுக்கும்போது அப்படி இருக்க மாட்டேன். சரிம்மா, நீங்களே அதற்கான காரணத்தை சொல்றீங்க, மசாலா சாப்பிட்டா வருதுன்னு. நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கலாம், அதை அவாய்ட் பண்ணுமா என்னன்றது கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க மக்கினா மேடம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் அலர்ஜன் தான். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இந்த டிட்டர்ஜென்ட்ஸு, வாஷ் லிக்விட்ஸ், ஃப்ளோர் கிளீனர்ஸ், இதில் இருக்க கெமிக்கல்ஸ் சப்போஸ் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இந்த பேஷண்ட் சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் மசாலா சாப்பிட்டோன்னா உடம்பு ஃபுல்லாக தாங்க, அந்த கை காலில் மட்டும் ஒரு அலர்ஜி வருதுன்னா தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ஃபுட், தட் இஸ் சம்திங் விச் இஸ் எக்ஸ்டர்னல். ஓகே, அவங்க டிட்டர்ஜென்ட் இல்லைனா சோப் ஏதாவது யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல கையை வாஷ் பண்ணணும், தனியாக வாஷ் பண்ணணும். இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரிஃபரபிளி க்ளவுஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டாக்டர். அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், உடலில் ஏற்படக்கூடிய பெரிய நோய்களுக்கான அறிகுறியா தோலினுடைய நிறமாற்றம், தோல் உணர்த்துது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தோல் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, ஆரோக்கியமானது, நம்ம உடம்பு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அது எந்த அளவுக்கு உதவி பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய நேயர்களுக்கான விளக்கங்களை வழங்குனீங்க. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக நியூஸ் டே சார்பாக நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, இத்துடன் மருத்துவம் கேள்விகள் 1000 நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் டேவுடன். நன்றி.